அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று சொல்லப்போகும் கதையின் பெயர் மாம்பழ திருடன். ஒரு வீட்டில் அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு மாம்பழ மரத்தை வளர்த்து வந்தார். அந்த மரம் சுவையான பழங்களை கொடுக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு முறையும் அவர் மாம்பழ மரத்தை பார்க்கும்போது அந்த மரத்தில் பழங்கள் திருட்டுப் போயிருப்பதைக் கண்டார். அந்த வீட்டின் உரிமையாளர் தன் மனைவியிடம், எப்படியும் நான் அந்த பழத்திருடனை நிச்சயம் பிடித்து விடுவேன் என்று கூறினார். ஊரில் உள்ள அனைவரையும் அழைத்து ஆளுக்கு ஒரு மாம்பழம் கொடுத்து, இதை சாப்பிட்டுவிட்டு உங்கள் வீட்டில் கொட்டையை புதைத்து வளர்த்து வாருங்கள். அந்த மரம் நீங்கள் கேட்டதை அனைத்தையும் கொடுக்கும் என்று கூறினார். அனைவரும் அதேபோல் வளர்த்து வந்தனர். மாம்பழ மரத்தின் உரிமையாளர் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பார்த்தார். அனைவர் வீட்டிலும் ஒரே ஒரு மரம் மட்டும் இருந்தது, ஒருவனைத் தவிர. அந்த ஒருவன் மாம்பழ மரம் கேட்டதை எல்லாம் கொடுக்கும் என்று நினைத்து, தான் ஏற்கனவே திருடிய மாம்பழ கொட்டைகளையும் புதைத்து வைத்து நிறைய மரங்கள் வளர்த்து இருந்தான். இதை பார்த்த உரிமையாளர் எளிதாக அந்த திருடனை கண்டுபிடித்தார். திருடன் தான் வசமாக சிக்கிக் கொண்டதை நினைத்து தலைகுனிந்தான். நன்றி, வணக்கம். என் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.